பேசினாங்களே, அவங்க ஓபிஎஸ்ல மேல ஒரு சாப் கார்னரா தான் பேசினாங்க சசிகலா. நல்ல மனிதர் தான், ஜெயலலிதாவை மீறி என்னைக்குமே அவர் நடந்துகிட்டது இல்லை. பட் என்ன காரணத்தினாலும் திடீர்னு அவர் போய் தர்மயுத்தம்னு உட்காந்துட்டாரு, அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு மறைமுகமா சொன்னாங்க. அவங்க பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்திங்கிறத மறைமுகமா சொன்னாங்க. ஏன்னா அது ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கிட்டாரு, அவங்க சொல்லிதான் நான் போய் உட்கார்ந்தேன்னு சொன்னார்ல. பட் அதனால ஏன் அவர் சரி ஒரு வழியில இதே தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா ஓபிஎஸ் குறை சொல்றேன்னு சொல்லிட்டு கட்சி ஏதாவது ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் ஒரு பயத்துல தான் நான் சரி நான் சிஎம் ஆகிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் விரும்பலைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது சொன்னாங்க. கூவத்தூருக்கு நான் முடிச்சு நான் போயிட்டேன். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவர்களுடைய நபர் ஆட்சி செய்தவர்களுடைய முதல்வர்களுடைய நடவடிக்கையில மாற்றம் அப்படின்னு சொன்னவங்க அவருன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவர் பேரை சொல்றது கூட எனக்கு பிடிக்கல. காரணம் நல்லவரா இருந்தா நான் சொல்ல முடியும், பேரை கூட சொல்ல வாயால சொல்றதுக்கு நான் விரும்பலைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு உச்சத்து கோபத்தில் இருக்கிறது நல்லாவே தெரிந்தது அவங்க பேசின விஷயங்கள்.